Hey guys, welcome back to my channel. I hope everyone's doing fine today. இன்றைக்கி நம்ம இன்னொரு ஈவினிங் இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து திருப்பவும் ஒரு ஈவினிங் vlog. ஸோ நான் எப்பவுமே என்டையர் டே இன் மை லைஃப் vlogs தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு ஈவினிங் ரொட்டீன் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் எப்போவுமே ஒரு 3-4 o'clock டைமில் தான் குளிப்பேன். அப்படிங்கிறதுனால குளித்து முடிச்சு நான் ரெடியாகி கிச்சனுக்கு வர்றதுக்கு ஒரு 5 அந்த மாதிரி ஆகிடும். ஸோ வந்த உடனே பார்த்திங்கன்னா ஏதாவது வெசல்ஸ் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி ப்ரிப்ரேஷன் ஒர்க்ஸ்லாம் நான் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அதுதான் இப்போயும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இருக்கிற பாத்திரம் மோஸ்ட்லி லன்ச் முடிச்சதுக்கப்புறம் நிறைய வெசல்ஸ் எம்டி ஆகிடும். ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு போட்டுட்ருக்கிறேன். ஸோ இது எவ்ரிடே நான் வெசல்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அன்னைக்கு டேயோட செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறனோ இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணுறனோ அப்போ சிங்க் ஏரியாவிலும் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்போ கொஞ்சம் ஸ்பீக்கி க்ளீனாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் டிஷ்வாஷர் இருக்கு இல்லையா, சேம் அதே இது தான் நான் யூஸ் பண்ணேன். பட் அதில் கொஞ்சம் லைட்டாக விம் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன், இந்த லிக்விட் டிஷ்வாஷர். ஸோ அதையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கம்பி ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, அதையும் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் இந்த வைப்பர் வச்சு தான் நான் எல்லாத்தையுமே வைப் பண்ணிடுவேன். பிகாஸ் இம்மீடியட்டாக குயிக்காக அது ட்ரை ஆகிடும். அதனால் இந்த வைப்பர் நான் யூஸ் பண்ணுவேன். இதை யூஸ் பண்ணி வைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நார்மல் இந்த ஸ்பஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பஞ்ச் வச்சு ஒரு தடவை நல்லா வைப் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஏரியா நல்லா செம்மையாக க்ளீன் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது முடித்ததுக்கப்புறமா அந்த மேடை ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி அடமாவுக்கு ஊற வச்சுருந்தேன் எல்லாமே. இன்றைக்கி அடமாவு நார்மலி அரிசி இது இல்லாமல் நான் சம்பா கோதுமை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ரொம்ப நாளாக அந்த சம்பா கோதுமை இருந்ததுனால சரி அதில் ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக நான் இந்த சம்பா கோதுமை அடை ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்கேஸ் இது உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா நான் ரெசிபி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இஃப் அட் ஆல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்ச டைமையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நீங்கள் நார்மல் தோசைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் க்ரன்ச்சியாக அரைச்சா தான் உங்களுக்கு கோர்ஸாக அரைச்சா தான் உங்களுக்கு அது அந்த அடை ஃபீலிங் நல்லாயிருக்கும். அந்த பருப்பு எல்லாமே உங்களால் மென்று சாப்பிட முடியும். ஸோ தட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் அடை இல்லையா. அதனால் நான் அரைச்சி அதையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி நைட்டுக்காக தான் நான் அதை ரெடி பண்ணேன். பட் நைட் அது நாங்கள் சாப்பிடல, வெளியில் வாங்கிட்டு வந்துட்டோம். பட் இருந்தால் கூட அரைச்ச மாவு நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது.
அந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 6:00 கிட்ட ஆகிடும் இந்த டைமில். அப்போ நான் வந்து விளக்கேற்றுற வேலையில் வந்துடுவேன். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பண்ணுறதுனால எனக்கு வந்து ஐ ஃபீல் மச் பெட்டர். கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இல்லாமல், ஆங்ஷியஸாக இல்லாமல் ஃபீல் பண்ணுறதுக்காக எனக்கு இந்த ரொட்டீன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நாட் ஜஸ்ட் கடவுள் நம்பிக்கை அந்த மாதிரிங்கிறத தாண்டி இந்த ஓவரால் ஐடியா ஆஃப் சாமி கும்பிடுறது, விளக்கேற்றுறதோ இல்லை அந்த ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறதோ, அந்த ஃப்ரேக்ரன்ஸ், அந்த ஸ்மெல், அந்த எல்லாமே வந்து இட்ஸ் கிவிங் மீ சச் காம்னஸ். ஸோ அதுக்காக தான் இந்த ரொட்டீன் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சம்திங் ஹேஸ் டு பி தேர் இல்லையா நம்மளோட மைண்டை காம் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் வந்து சாமி கும்பிட்றதா ஆகிடுச்சு. அண்ட் என்னோடய மோஸ்ட் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, இந்த தண்ணியை நான் ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பேன். பிகாஸ் வி ஹாவ் வெரி லெஸ் பாட்டில்ஸ். பட் சம்மர் அப்படிங்கிறதுனால வி ட்ரிங்க் அ லாட். ஸோ அதனால் அதை நான் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். நான் சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை வந்துடுச்சு. ஸோ அதனால் வெளியில் போனதுனால வெஜிடபிள்ஸ் அந்த வீட்டுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு நாங்கள் வெளியிலேயே ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அன்றைக்கி நைட் சாப்பிட்றதுக்கு. ஸோ வாங்கிட்டு வந்த கையோடையே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா நான் டக்குன்னு பண்ணி வைக்க மாட்டேன். பட் இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் சரி கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம், இல்லைனா அது வந்து அந்த பிளாஸ்டிக் கவரில் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போயிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால் அதை நான் பண்ணி வச்சுட்றேன். அண்ட் புதினாலாம் வாங்கிட்டு வந்துடணும், அதெல்லாம் எடுத்து வைக்கல இம்மிடியட்டானா கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இந்த பெரிய டப் ஆஃப் கர்டு வாங்கிட்டு இப்போ அந்த கர்டு டப்பாலேயே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குகிற கர்டை இதில் ஊற்றி வச்சுக்கிறது. தட் வே யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்பெண்ட் ஆன் அந்த டப்பாவுக்கு ஒரு இது பண்ண வேண்டாம் இல்லையா. அதனால் எனக்கு ரொம்ப லேசியாக இருந்ததுனால நான் அன்றைக்கி வந்து தனித்தனியாக பிரித்து எதையும் வந்து எடுத்து வைக்கல. அப்படியே வந்து வெறும் அதோடய ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே நான் அந்த டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுட்டேன். இன்கேஸ் நீங்களும் பேப்பர் டவல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபுல் ஹோல் டவலை ஒரு டப்பாக்கு யூஸ் பண்ணாமல் அதை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். தட்வே உங்களுக்கு டவல்ஸும் கம்மியாக யூஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நிறைய டவல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த வந்து நீங்கள் கட் ஷார்ட் பண்ணிக்கலாம். அது முடிச்சதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா டின்னர் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு அண்ட் தென் நான் கார்ன் அன்றைக்கி அவிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன். இந்த அடமாவு போட்டேன் இல்லையா, ஸோ அது உங்களுக்கு எப்படி தான் அந்த தோசை வந்தது அப்படின்னு காமிக்கிறதுக்காக நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து அந்த அடையை செஞ்சேன். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ரீகேப் தான் இந்த தோசை மீனிங் அடையோட ஃபுட்டேஜ். ஸோ இதுதான் என்னோடய ஈவினிங். அன்றைக்கி அப்படி தான் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய vlogsக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.